கோழி வளர்க்க வழி இல்லை, புறா வளர்க்க வழி இல்லை, மாட்டை களவெடுக்காங்க, ஆட்டை களவெடுக்காங்க, போட்டுக்கிற கழுத்தில் இருக்கிற நகையை களவெடுக்காங்க. ஆறாங்குறிச்சிக்கு ஒரு வீட்டில் இறங்கி 7 வருஷத்துக்கு முன்னே இறங்கி அலிமாரி எல்லாம் தேடிட்டீங்க, புருஷன் பொண்டாட்டியும் கண்ணை முடிச்சுட்டாங்க, கழுத்தில் கத்திய வைக்கலாம் 2 பேர். 3வது ஆள் தேடுறார், நகையை காணல. கிட்ட வந்து எங்கடி நகை, உருளி நகை எவ்வளோ சொல்லி ஒழிச்சு வச்சுக்க, வீடு வச்சுட்டேன் பாப்பா. பண்டியல் பண்டியல் ஹராமில்லாடி வட்டியிலாடி. அவன் எவ்வளவு தெளிவா களவெடுக்க போயிருக்கான்னு பார்த்தீங்களா? அவர் கொள்ளையடிக்க போயிருக்க, வீடு வச்சது வட்டியா? 2 பேரையும் சேர்த்து தான் கொண்டை அடைக்கணும். அவன் வீடு வச்சது போல, இவர் களவெடுக்க போனது போல. இது ஆறு, இது பழகின கல்லன் இல்லை, இதுக்கு பழகின கல்லன். சாமான் தேவை. அகரபாத்து போலீஸில் இருந்து ஒரு கேஸ் அனுப்பியிருந்தாங்க. இவர்கிட்ட போகடா முதல் எடுத்துக்கிட்டு, பொடியனை பாப்பா கூட்டிக்கு வார, நம்மட ஊர் தான், பாப்பா கூட்டிக்கு வார. உண்மையா கவலை அழுதுகிட்டு வாரான். பொடியன், சின்ன பொடியன், ஓலவல் பொடியன். அந்த முடி வெட்டிலேயே வழங்கும். இந்த ஓரத்தை எல்லாம் அப்படியே கிரண்டு வெட்டி மேலுக்கு மட்டும் ஒரு தென்னை ஓலையை வச்சுக்கிட்டு, இன்றைக்கு அதான் ஃபேஷன், நபி தடுத்த ஃபேஷன் தான் இப்ப ஆக்களுக்கு டிசைன். யூதனை பின்பற்றிக்கிட்டு தலையில முடிய வச்சுக்கிட்டு காசாவுக்கு எதிராக யூதன் கொண்டு போறத கண்டிக்கிறவங்க அவனை தலையில வச்சிருக்காங்க. முடி யூதன், முடி காசாவுல விளங்கிட்டா. பாப்பாக்காரால் வந்து சொல்றார், மகன் என்னமோ பழையிட்டானா சொல்றார். வேற பிடிச்சி ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்பத்தான் போலீஸுக்கு போனேன். போலீஸில் முதல் உங்கள்கிட்ட ஒரு கவுன்சிலிங் கொண்டு கொடுத்து ஏலாட்டி கொண்டு வாங்கட்டாங்க. அதான் வந்து ரைட் என்ன நடந்தாட்டு கேட்டேன். பாத்ரூமுக்கு போய் கதவை பூட்டி போட்டு திரும்பி பார்க்கிறேன். நான் சொல்றது கொமட்ட காணல, நாசமா போனவன் அதை கலட்டி கொண்டே திரிக்கான். அப்ப அந்த தூள்பாவன் அவனை எப்படி ஆட்டி படகுதண்டா, அதுக்கு பின்னால இருந்த உண்மைக்காரி என்ன சொல்றா தெரியுமா? கேட்டி கொற தேங்கான போட்டு, கேஸ் சிலிண்டர், கேஸ் அடுப்பு, வீட்டுல ஒன்றும் இல்லை, இருந்தது அந்த கோமட்டன், அதையும் பிடிக்கிட்டு போயிட்டான். பக்கத்து பள்ளி தான் கை கொடுக்குது. அப்ப இந்த தூள் பாவனைங்கிறது தான் இந்த கல்லணுகளை உருவாக்குறது. வீட்டுக்குள்ள களவெடுக்கிற மாப்பாட பேசி உம்மாட பேசி சாட்சிட மாலை இதெல்லாம் களவெடுத்து ஏலாட்டி மாமிட்ட போய் உம்மா சென்ன மாலையை கொஞ்சம் தரட்டாமங்கிற அவ கலட்டி கொடுக்குற மாலையும் இல்லை ஆளும் இல்லை. போ அவ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற மைனி வேண்டி போன மாலையை 1 மாசமா போச்சு, இன்னும் தெரியலையே, வாரா போறா சிரிக்கா. அவளுக்கு என்ன தெரியும், மகன் பண்ணது தெரியும், அதை வைத்து தூள் அடிச்சுட்டான். அவனுக்கு மறந்து வச்சு கடைசியா ஒரு நாளைக்கு என்ன மாலை தாரம் இல்லையான என்ன மாலை உனக்கிட்ட மாலை வேணா பாரா வாங்கி போட்டு முழு பூசணிக்காய் சோத்துக்கு மறைக்கிறத பலவன். குடும்பம் பிரச்சனையாகும். புள்ள போய் செல்ல மாட்டான், உம்மா மர நினைப்பு, அதால குடும்பத்தை நாட வைக்குது. புள்ள இப்படி பாவிக்காண்டு பாப்பா கிட்ட சொன்னா எந்த அப்படி செய்ய மாட்டான், பெத்த பாப்பாவையே பகைக்கான். பாப்பட பாப்பா சொல்றாரு, டே உண்ட மகன் இதெல்லாம் பாவிக்காண்டாண்டு, உங்களுக்கு பொறாமை என்ற வளர்ச்சி இல்லை. அவ்வளவு பொறாமை. பாப்பா உமா நம்புறல, போலீஸ்ல மாட்டினது போறதான் நம்புற, பிடிச்சா அடைச்சு கிடக்காம போங்க பணம் எடுக்கின்றது போறதான் நம்புற. சரியா? அப்ப பாப்பா உமா பிள்ளைகளை கவனிச்சாதான் உமா கொடுக்குற செல்லம். என்னடி பிள்ளை 10 மணிக்கு பிறகு வாரான்னு கேட்டா அவன் ஆம்புல, நீங்க வாய பொத்துங்கண்டா அவனுக்கு அந்த உமாட சப்போர்ட் இருக்கே, அச்சா உமா அந்த போவாங்க. இவனுதான் ஆகப்பெரிய டேஞ்சரான தாய். பிள்ளைகளை கண்டிக்கிறல்ல தாய் தகப்பேர், எங்க போறான்னு பாக்குறது இல்ல. பார்த்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தன் பிள்ளை போற போக்கு சரியில்லடான்னு சொன்னா உங்களோட வேலையை பார்க்கணும். எங்களுக்கு பிள்ளை வளர்க்க தெரியுமங்கிற வளரும் பிள்ளை நல்லா. நீ அடிக்காம பிள்ளை வளர்த்து கடைசியா போலீஸுக்காரன் அடிப்பான்னு பார்த்துக்கிது. இதான் நடக்கு. நாம அடிக்கிறதும் இல்லை, அதட்டுறதும் இல்லை. பிள்ளைக்கு நொந்துருமா மனசு, நொந்துரும் பிள்ளைக்கு. இப்ப அவன் போட்டு அடிப்பான், முதுகு வீங்கும். போவோம் பார்ப்போம். அப்ப பிள்ளைகளை நாங்க பழக்கணும்.
பிள்ளைகளை பராமரிக்கணும். பிள்ளைகள் எங்க போகுது, ஆரோட பழகுதுங்கிறத பார்க்கணும். ஏன் இந்த காசுகளை செலவழிக்க, எங்க போகுது இந்த காசு, ஏன் லேட்டா வரான், ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்ன்றது கேட்கணும். இவ்வளவு எனக்கு மோட்டார் பைக்கள் வேண்டும், அதுவும் கேடிஎம்மா என்ன புதிதா இருக்கு, கேடிஎம் வேண்டும் வேண்டி கொடுக்க. அதைத்தான் நான் ஸ்டாண்ட நிலத்தில் அடிச்சு நெருப்பு பொறி பறக்க வச்சுக்கிட்டு போய் சாப்பிடுறேன். கூட்டி அள்ளிக்கொண்டே அடக்குறது. லைசனே இல்லாதவனுக்கு மோட்டார் பைக்கு போலீஸ்காரன் கிடக்கு, பள்ளிகளை எல்லாம் அறிவிக்கான். ஹெல்மெட் இல்லாம லைசன் இல்லாம 3 பேர் சேர்ந்து போகுது, ஊரை கட்டுப்படுத்துங்கட்டு பள்ளிக்கு கடிதம் பெறுது போலீஸால. இதை சொன்னா நம்மளை குற்றவாளி என்கிறான். அப்ப பிள்ளைகள் மோட்டார் பைக்கள் கேட்குது, லைசன் இல்ல, சின்னவன், இதை எப்படி வேண்டி கொடுக்குறோம், அது தெரியா வேண்டி தரணும் அப்படின்னா வேற வழி இல்ல, மாலையை கொண்டு வித்து போட்டு வேண்டி கொடுக்குறாங்க. சந்துக்கு தான் காசு கட்டுறோம், அடுத்த காசு சந்துக்கு தான், பள்ளிக்கு தான் கட்டுற பில் உடைக்கிற மையத்தை அடக்கிற பில். அப்ப என்ன நடக்குது? அப்ப இந்த பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுக்கு முக்கியமான காரணம் பெரியாக்கள். பாப்பாமார் பாவிச்சா பிள்ளைகள் அந்த வழியில தான் தொடரும். கயிறு போற மாடு போற வழியிலான கயிறு போகும். அப்ப பெற்றோர்கள் நீங்க நேரத்தோட வீட்டுக்கு வாங்க, பிள்ளைகளோட கவனிங்க, பிள்ளைகள் எங்க போகுதுன்னு பாருங்க.